ஒரு கிராமத்தில் இருந்த இளைஞர்கள் சிலர் அவ்வூரில் இருந்த ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய பேச்சு ஊரில் யாரெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக வந்தது. அப்போது ஓர் இளைஞன், நம்மூரில் இருக்கும் ஜமீன்தார்தான் மிகவும் மகிழ்ச்சியான மனிதர் என்று எனக்கு தெரிகிறது என்றான். அதற்கு இன்னொரு இளைஞன் அவனை இடைமறித்து, இல்லை இல்லை, அவருக்கு பணம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கின்றது என்றான். அதன் பிறகு இன்னும் ஒரு சிலரை அவர்கள் சொல்லி பார்த்தார்கள். அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்பட்டு வாழ்வதால் அவர்களை விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு விவசாயி வந்தார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று தெரிந்தது. உடனே இளைஞர்கள் அவரிடம், உங்களால் மட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் சம்பாதிப்பதில் மனநிறைவு கொள்கிறேன். தேவைக்கு மேல் ஆசைப்பட்டது கிடையாது. என்னால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். நாம் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும்போது எப்பொழுதும் மகிழ்ச்சிதான். அதைதான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. ஆகவே தூய பிலிப்பு நேரியின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போன்று ஆர்வமுள்ள நற்செய்தி பணியாளராவோம். நாம் வாழும் இடத்தில் நம்முடைய சொல்லால், செயலால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம். அதன் வழியாக இறையருள்